So very good morning to all. So welcome to Silva. So memorial trophy அப்படின்றத செல்வா ட்ராஃபி அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ 50th year செல்வா ட்ராஃபிக்கு அனைவரையும் வருக நான் வரவேற்கிறோம். பால் நம்பர் 1 இந்த டோர்னமெண்ட்டில் முதல் பால் பிரவீன் அவர்கள் கையில் வந்து இது கோல்டன் பாலாக கன்சிடர் பண்ணப்படும். பிக் ஷாட்டா ஆர் விக்கெட்டா? அருமையான டேக்கன். ஸோ -5 ஆரம்பிக்குது இந்த கேம். ஸோ கோல்டன் பால் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பால் விக்கெட் அப்படின்னா -5, 6 அடித்தாங்க அப்படின்னா டபுள். ஸோ அந்த 6 அடிக்கிற அட்டம்ப்டில் தான் இந்த விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கோல்டன் பால் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஜெகன் சிசிக்கு. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அண்ட் இப்போ தான் அதான் முடிஞ்சிச்சாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங் பண்ணுங்க. அடுத்த பேட்டர் அஜித். ஏன்னா இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஸோ அவுட் ஃபீல்டு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளையாடுங்க. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காகவே வந்துருங்க. ஸோ கிரவுண்ட் வந்து இன்னும் ஒரு 1/2 hour to 45 minutesக்குள்ளே ரொம்ப நல்லாவே கிளியர் ஆகிடும். ஸ்கோர் வந்து -5 அப்படின்றது. ஸோ முதல் பாலே கிடைச்ச ஒரு ப்ரெஷர். பட் இன்னும் கேம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 பால் அந்த கேம் இருக்கு அப்படின்னும் போது The catch is a call. ஒரு அற்புதமான விஷயம். ஃபயர் பால் மேட்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஒரு 3 மாதம் ஆப்சண்ட் தான் நான். கிரிக்கெட் வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமாக. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் இன்னிலேருந்து டே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நானுமே. ஸோ ஃபயர் பால் கேம் அன்போடு வரவேற்கிறது உங்களை. ஆசையை தூண்டும் ஃபயர் பால். அது பவுலராக இருந்தாலும் சரி பேட்டராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன். அதாவது 5 runs வந்து விளையாடி இருக்காங்க பேட்டர்ஸ். பட் கவுண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ரன் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு மெய்டன் ஓவர் கவுண்ட் தான் பிரவீன் கிட்ட இருந்து. ஸோ ஓவரால் ஸ்கோர்ஸ் வந்து போர்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஹவுஸில் வந்து 5 run மைனஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது.
ஸோ கிரிக்கெட்ஸில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து என்ன விளையாடுறாங்களோ அதே அப்படியே இருக்கும். கோல்டன் பால்ல ஏதாவது நடந்தது அப்படின்னா ஓவரால் ஸ்கோர்ல வந்து நம்மளே ஆட் பண்ணி சொல்லிடுவோம். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போதைக்கு ஸ்கோர் வந்து 5 ரன் இருக்கு. 6 ஓவர் முடியும் போது உங்களோட ஃபைனல் ஸ்கோர் என்ன அப்படின்றத அப்டேட் பண்றோம். அடுத்த பவுலர் இப்போதைக்கு ஸ்கோர் எதுவும் இல்லை. கிரிக்கெட் ஹவுஸ்ல போட்டு இருக்கோம். அந்த 5 ரன் கான்செப்ட் வந்து இதுல இல்லை, அதனால சொல்றேன். மணின்ற பேரே இல்லை அப்படின்றாங்க. வேற ஏதாவது நேம் இருக்கா மணியோடது? நான் ஸ்டார்டிங் அவுட் நான் பிளேயிங் 11 கேட்டேன். நீங்கள் பிளேயிங் 11 கொடுத்துருக்கீங்கன்னா ஏஜே அஸ்வின், ஈனோஸு, ஜெகன். So maximum number 1 அப்படின்னு பார்க்கணும். Yes, it's a big one from Arvik. So maximum number 1 of the tournament. Today ஓட முதல் 6. கடைசி வருஷங்கள்லாம் பார்த்ததை விட கிரவுண்ட் இன்னும் நல்லா அப்டேட் ஆயிருக்கு, நல்லா கிளீனாக இருக்கு. அதே போல் 2 பிட்ச் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் இல்லை. அதுவே பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. மேட்ச் பார்க்கறதுக்கு, டோர்னமெண்ட் பார்க்கறதுக்கு. அது 2 பிட்சில் விளையாடும் போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு, எதை பார்க்கறதுன்னு தெரியாமல். பட் நவ் நல்ல ஒரு வியூவை பார்க்குறோம். பேஜ் எதனா இது பண்ணுமா, டேக் பண்ணுமா, பேஜ் எதனா டேக் பண்ணுமா?
2 overs completed, end of 2 overs. So 15 runs, அவர் ஒரு -5 அப்படின்னா 10 runs கவுண்ட்ல இருக்கு. ஸோ 10 ரன் வந்திருக்கு மொத்தத்தில். ஸோ டீம் R6 ஸ்மாஷர்ஸ்க்கு அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டீமுக்கான டாசஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது 2 டீம் கேப்டன்ஸ் ரிப்போர்ட் பண்றீங்க. டாஸ் போடும் போதே டிசிஷன்ஸ் அப்டேட் பண்றீங்க. Wow, this is monster hit. This is smash. So வந்து தரமான வெல்கம் ஓவர் நம்பர் 3. பிரவீன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் மொதல் பால் விக்கெட்டோட ஆரம்பிச்சாரு. ஒரு போனஸ் ரன்ஸ் கொடுத்தாரு டீமுக்கு. பட் நவ் ஆர்வி அந்த போனஸை வந்து ஒரு பால்ல எடுக்கிறாரு. டீம் ஸ்கோர் 16. ஒன்றும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் கரெக்டாக இருக்குது. எது போட்டாண்டா Oh my God! The sound good and team celebrate the third maximum from RV. So ஒரு மைனஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு கவலை விழுந்திருக்கும். அந்த 5 ரன் மைனஸ். பட் நவ் ஸோ 5 இல்லை, அதோட பெருசா 6 கிடைக்குது. Oh, one more! So back-to-back maximum. Again, Praveen, first over, confident start பண்ணி மெய்டன் கொடுத்த ஒரு bowler. So இங்க smash பண்ணிட்டு இருக்காங்க. So pain and gain. So directed but reach ஆயிருக்காங்க. So big over for team R6. It's a good shot, but straight to the man. Man gets out. அது இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த நம்ம பஞ்சாயத்து நமக்கு தெரியாது. கிரிக்கெட்டில் எல்லா ரூல்ஸும் நமக்கு தெரியுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அப்படி தெரிஞ்சது யாருமே கிடையாது. ஏன்னா தினம் அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. ஸோ டீம் ஸ்கோர் வந்து 37 இஸ் பிக் ஓவர். 22 ரன் இந்த ஓவரில் மட்டும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 எழுத்து ஆர்வி 37 பெனால்டியில் ஒரு -5.
ஸோ குட் கனெக்ஷன், கேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது அந்த காம்பவுண்டில் போய் விழுந்திருக்கு. அம்பையரோட சிக்னல் ஜானி சார் 4 runs. ஓகே, நான் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. ஜாண்டி நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. சரி, உண்மையாகவே நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பண்ணிவிட்டு அம்பையரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம டிமாண்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் ஃபீ உங்களுக்கு. குட் ஷாட், உள்ளேயா வெளியே அப்படின்னு பார்க்கணும். ஃபீல்டர் அந்த நீட் மறுபடியும் உள்ளதான் போயிருக்கு, மறுபடியும் பவுண்டரி. பெங்களூர்ல ஒரு அம்பையர் இருக்காரு தெரியல உங்களுக்கு. ஒரு நாளைக்கு அதே தான், இப்படிதான் பெருகணும். இப்படி பெருகுனா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், 5000 rupees ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, ட்ராவல் சார்ஜஸ், ரூம்லாம் வந்து நம்ம பண்ணி தரணும். பார்த்துங்க அம்பையருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு. நீங்கள் வேறு நல்ல டான்ஸர். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கேம் போரிங்கா அப்படின்னும் போது கட்டாயமாக இல்லை. ஸோ என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்வி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் ஸோ டீமுக்கு டஃப்பான ஒரு ஓவர் தான் இருந்தது R6 மேட்சஸ்க்கு. பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைட் பேக் அண்ட் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்சஸ் கால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் கரெக்டான ஒரு கால் கொடுத்துருக்காங்க. டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கப்புள் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் R6 மேட்சஸ். ஒன் ஷாட்டா அப்படின்றத அம்பையர்ஸ் அப்டேட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். அதுதான் கேட்டு இருக்க மாதிரி இருக்கு. நோ, இதுலேயே போட்டேன் ஒரு 4 ஒரு சிக்னல் மைனஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஷாட். வா, என்ன பவர் அந்த ஃபீல்ட் இருக்கு. காலில் போட்டு பால் இவ்வளோ தூரம் பறந்துருக்கு. நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆடும்போது பேட்டில் ஆடாமல் காலில் ஆடினாலும் போதும், நல்லா ரன் வரும். பட் இதெல்லாம் கவுண்டர்ஸ் தான், நீங்கள் எதுவுமே நினச்சிக்க வேணாம். பட் நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இந்த ஃபீல்டர் கிட்ட இருந்து. மூச்சு வாங்குது. 6 ஓவர் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு வாங்க. பட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க நம்ம டீம்லாம், கஷ்டம் தான். 90 ஓவர் ஆடும்போது அப்போ மனுஷன் எப்படி ப்ராக்டிஸ் ஆகணும்னு பாருங்க. ஃபிட்னஸ் மேட்டர். ரன்ஸ் வா, கூகுளில் செக் பண்ணி சாட் ஜிபியில் செக் பண்ணி என்னென்னமோ யோசிச்சு இப்போ கரெக்டாக ஒரு 5 ரன் மைனஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் எந்த பஞ்சாயத்தும் வராமல் இருந்தால் சந்தோஷம். 47 loss of 1 end of 4 overs is good numbers for team R6 matches. ஸோ இதெல்லாம் கை தட்டலாம். அதே போல் 6 ஓவர் மேட்ச்சில் பிரேக்கே இல்லை. பிரேக் வந்து அப்டேட் பண்ணல. ஜாண்டி நோ பிரேக், 6 overs தான். 30 நிமிஷத்துக்கு எந்த பிரேக்கும் தேவையில்லை. 3 மணி நேரம் ஆட்டு நடுவில் தான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க. அதே போல் ரொம்ப தாகமாக இருந்தாலும் ரூல்ஸஸில் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. தண்ணி வேணும்னா தண்ணி கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரை மாதம் வந்துன்னு இருக்குது, அதனால் டிஹைட்ரேட் ஆச்சுங்க. 47 அப்படின்றது தான் ஸ்கோர். மைனஸ் பண்ணி அப்டேட்டட் ஸ்கோர். ஆஹா, செம டைமிங்கு, செம பவர், எலிவேஷனு, என்னென்னமோ சொல்லலாம், எல்லாமே இருக்கு. 6 ரன் இதோட பெட்டரான ரன்ஸ் வந்து மேட்ச்ல கொண்டு வரவே முடியாது ஒரு பேட்டரால. பெட்டர் ரன், பிக் ரன் அண்ட் டீம் ரீச் 50. டீம் ரீச் 50. ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பெரிய மரம் தான் 6 இந்த மரத்தில் பட்டா ஓடிதான். ஓடவே இல்லை.
ஓடலையாம்மா? நீதான் போகணும், பார்த்துக்கோ, நீதான் போகணும். ஜானி சத்தமே நம்ம விக்கெட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நல்ல இன்னிங்ஸ் ஆர்வி கிட்ட இருந்து. போன பால் வந்து ரன் இல்லை, பட் இருந்தாலுமே இந்த இன்னிங்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போறாரு ஆர்வி டீம் R6 மேட்சஸ்க்காக. இன்னும் கை தட்டவே மாட்டீங்க, நல்ல ஒரு இன்னிங்ஸாக விளையாடிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 44 ரன் அவரோட பேட்ல இருந்து. ஸோ அது 6 இல்லை அப்படின்னாலுமே அது வந்து மற்ற கிரவுண்டில் 6 தான். ஸோ அந்தபடி 44 ரன் அவர் பேட் மூலயமா கொண்டு வந்துருக்காரு டீமுக்கு. பட் ரியல் ஸ்கோர் என்ன அப்படின்னா 47 தான். 47 ரன் தான் போர்டில் வந்திருக்கு. நியூ பேட்டர் ஐ திங்க் தினேஷ் உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அது 12 ஆகுதுன்னா 6 தோகுது 5 வந்துட்டு 12 ரன்ஸ் அப்படின்னு போட்டுனா 12 ரன்ஸ் சொல்லுவோம். 12 ரன்ஸ் வந்துச்சா இப்போ வந்து போனோம்னா ஜந்து போனால் லாஸ்ட் பால் ஸ்கோர் போடுவோம். பவர் பேங்க் வந்து ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பவர் பேங்க் வெல் பவுல். ஸோ 6 ஓவருக்கு 60 ரன் அப்படின்றதும் இங்கே சேசபிள் தான். ஸோ 60 ரன்ஸ் அப்படின்றதுமே ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும் பவுலிங் போகிறதுக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கும். அதனால் 60 ரன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் 6 ஓவருக்கு. ரொம்ப நேரமாக பிஸி இருக்கிறான்டா. 9 இல்லை வந்துச்சு. ஸோ லீகல் பால் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஓவர் டீம் ஜெகன் சிசிக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ விக்கெட்டோட தான் இந்த ஓவர் பவுலர் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. பிக் மிஸ்டேக்காக மாற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிஸ்டேக்காக மாறி இருக்கு. கப்பல் ஆஃப் ரன்ஸ், 2 important runs. So team reach 50. 50 ரன் ரவுண்ட் அப்பாக வந்திருக்கு. ரிக்வெஸ்ட் பிளேயர்ஸ் யாரும் வந்து பவுண்டரி லைன்லேருந்து உள்ளே வர வேண்டாம். அடுத்த ஓவரை போடுங்க, டோர்னமெண்ட்டாக ஃபீல் பண்ணி உள்ளே இருங்க. அதே போல் உள்ள விளையாடிட்டு இருக்கும் போது பேட் எடுத்துன்னு தரேன், தண்ணி எடுத்துன்னு தரேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. We never ever entertain such kind of activities. கடைசி ஓவர் சக்தி. ஐம்பது 50. So well bowled. ஃபோன் பண்ணேன், கூப்பிடுறேன், கூப்பிடவே இல்லை.
The sounds good. ஸோ அருமையான ஒரு டேக்கன், சூப்பரான ஒரு கேட்சு, மிஸ் பண்ணியிருந்தா ஒரு 4 or 6 கிடச்சிருக்கும். ஸோ அருமையான ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ டீம் ஜெகன் சிசி இன்னொரு விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க. அடுத்த பேட்டர் குயிக்காக வந்திருக்கேன். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு கேப்டன் கொஞ்சம் குயிக்காக ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ ஒன் மோர் விக்கெட். ஸோ ஆர்வியோட விக்கெட்டுக்கு அப்புறம் பவுலிங் சைடு வந்து அவங்களோட கன்சிஸ்டன்சியை காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 overs 47 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோர்லேருந்து ஸோ கடைசி 2 ஓவரில் வெறும்னா 4 ரன் தான் வந்திருக்கு. ஸோ விக்கெட்டும் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க டீம் ஜெகன் சிசி. ஓவரால் 6 overs 51 runs, 52 டார்கெட் ஃபார் டீம் ஜெகன் கிரிக்கெட் கிளப்.
ஜெகன் சிசில இருந்து 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஒரே நிமிஷம் தினேஷ் ஜாண்டி, ஒரு நிமிஷம் நிறுத்தேன். பேட்டிங் சைட்ல இருந்து 12th மேன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்களேன். நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அந்த 5 ரன் மைனஸ் வந்து இதுக்கு வைக்கலாம். இல்ல நீங்க யாரமா 12th மேன் வரலன்னா 5 ரன் மைனஸ் வைக்கலாம். நம்ம ஆன்லைன்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். தெரியாம இருந்தா எப்படி நம்ம ஸ்கோர் பண்றது சொல்லுங்க. 4 பால் விளையாடிடுவீங்க, ஒரு பால் போடணும், ஃபீல்டு யார் கேட்ச் பிடிச்சாங்கன்னு போடணும், யார் அவுட்டு யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டானாங்க, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு ஸ்கோர்ஸ்ல. பக்கத்துல வந்து உட்காருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அரை மணி நேரம் தானே. தினேஷ் கிட்ட இருந்து நல்ல ஃபயரோட பால் வந்தாலும் ஒயிட் பால் சிக்னல் தான் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. கோல்டன் பால் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த பால்ல என்ன நடக்குது, ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால்லே இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸோட முதல் பந்துல ஏதாவது ட்விஸ்ட். ஸோ டவுன் டு லெக்கா தி லீகல் பாலா ஒயிட் சிக்னல். தேங்க்யூ ஜாண்டி. ஒயிட் நாட் 0 0னா ஒயிட் மட்டும் ஒரு ரன் மட்டும் கவுண்ட். ஒயிட் +1 னா 0 +1 0 +2. யார் 2 ஒயிட் போட்டாங்க? ஒரு ஒயிட் தான். 2 ஒயிட். ஸோ கோல்டன் பால் கொஞ்சம் சேஃபாக தான் வந்திருக்கு. ஸோ பட் டீம் ஸ்கோர் முதல் பால் 4 ரன் வந்திருக்கு. ஸோ அது வரலுமே டீம் ஹாப்பி. ஸோ 52 from 36 அப்படின்றது இங்கே சேஸபிள் அப்படின்னா எஸ், அது டிஃபெண்டும் பண்ணலாம். ஸோ பவுலர்ஸ் எப்படி பவுல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. The quicker one from Dinesh. இப்போ ஆன்ல பாஸ் பண்ணா இப்போ அவங்க மாற்றி என்ன சொல்கிறோம் ஸ்ட்ரைக்கர் இருக்கானா எஸ்ஓ போட்டுனா அவனுக்கு 4 ரன் வந்துச்சு. இப்போ இதில் இருந்து நார்மலுக்கு போட்டு ஒரு டாட் பால் போட்டு ஒரு டாட் பால் போட்டா ஒரு ரன் இல்லை போ அதுதான் டைட் மட்டும் அப்போ போய் ஆற்றுல இருக்கு பார்க்குறீங்க. நான் தான் பாஸ் பண்ணி ஸோ நல்ல ஒரு பவுன்சர் பார்க்கறதுக்கு காலையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் டீமுக்கு. ஸோ அதுவும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாலில் வச்சு. அந்த விஷயம் தான் தினேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பேட்டிங் சைடுக்கான ஒரு ஐ கேச்சிங் ஹிட்டுங்க. அது அனைத்து கண்களையும் பறிக்கின்ற ஒரு 6. என்ன கிளாஸியா இருந்ததுல அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு வரி கவிதை சொல்லக்கூடிய அழகான ஒரு 6. ஸோ மறுபடியும் ஒரு கான்ஃபிடண்டான ஷார்ட் ரிசல்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் ஃபீலர் இருந்திருக்காரு. எங்களுக்கு வியூலாம் இல்லை, நாங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே நடக்கிற நம்ம கவுண்டராகவே பேச முடியாது, நடந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 12 ரன்ஸ் வந்திருக்கு. நோலா ஸ்ட்ராங் பொசிஷன் ஃபார் டீம் ஜெகன் சிசி. ஸோ இன்னும் 5 ஓவருக்கு 40 ரன் தேவை. 5 overs 40. அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்கா பவுல் பண்ணுமாறு கேட்கிறோம். அதே போல அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடப்பட்டிருக்கிறது. டைம் பண்ணியிருக்காங்க, பட் டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கானா இல்லை, கையில போயிருக்கு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ ஈஸி கேட்ச் இது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டீம் கேட்சை மிஸ் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த 51 ரன்னுக்குள்ள வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இன்னிங்ஸை. கடைசி 2 ஓவரில் 4 ரன்னுக்கு வந்து
கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஃபீல்டிங்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். So over number 2 from Kishan. The stand and deliver அப்படின்றத பார்க்கணும். Yes, stand and deliver. It's a good shot from team Jagan CC. The maximum runs just over the finger னா சொல்லணும். ஸோ ஆனாலுமே 6 runs சேஃபாக வந்திருக்கு. 20 runs வந்திருக்கு இதுவரை போர்டில் வித்தின் 9 balls. ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் டீம் கேப்டன் அப்டேட் பண்ணிடுங்க. எம்சிசி கேப்டன் டாஸ் இந்த மாதிரி தெரியுது. சூஸ் டு போல் ஃபர்ஸ்டா? ஓகே. So over signals. So thank you for the signals. The dot ball to end overs. The 2 overs completed. 21 loss of. அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை இங்க. No loss. இருந்து 22 கழிச்சா 31. 10 wickets in hand, 4 overs 31 அப்படின்றது பேட்டிங் சைடுக்கு இப்போ ஒரு நல்ல நம்பர்ஸ். வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து பேட்டிங் சைடுக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலுமே கிரிக்கெட்டில் நிறைய மேஜிக் உண்டு, அதை நம்ம தான் பண்ணணும். So again, Dinesh into the action for team R6 Smashes. Wow, this is a baseball hit, the strong hit from the batter. So maximum runs against so team Jagan CC. So அவங்களோட winning runs கொஞ்சம் குயிக்கா எடுக்கணும்னு விருப்பப்படுறது நல்லாவே தெரியுது. So again maximum from Enos. So nice bowled. நல்லா யோசிச்சு பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தி பிக் ஷாட்ஸ் ஸோ ஒரு கம்பேக் டெலிவரி கூட சொல்லலாம் தாராளமாக. இந்த ஓவர்
முடிஞ்சதுக்கப்புறம் எம்சிசியோட டிசிஷன் வந்து நீங்கள் கட்டாயமாக சொல்லணும். அடுத்தடுத்த மேட்ச்லலாம் ஸ்பாட்லேயே சொல்லிடணும், நோ டைமிங். ஸோ கேப்டன் வந்து வரும்போதே பிளானோட வந்துருங்க. ஷார்ட் அகைன் ரிசல்ட் கேரண்டியா இவ்வளோ ஓடி எடுக்கணுமா அப்படின்ற ரூல்ஸஸ். அம்பையோட சிக்னல் என்ன? ஓடி தானே எடுக்கணும். ஓகே ஓகே. அந்த மரத்துல இருந்து எத்தனை இலைகள் விழுந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ உங்களுக்கு கண்ணு ஷார்ப்பாக தான் இருக்கு. Very well bowled. இப்போ இங்கே வந்து லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், மில்லியனர்கள், பில்லியனர்கள், ட்ரில்லியனர்கள்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இந்த என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆஃபர்ஸ் ஏதாவது தரீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் எண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 31 இன்னும் 21 ரன்ஸ் விளையாடணும் 18 பால்ல. ஸோ மறுபடியும் நம்ம அந்த கான்செப்ட் வந்துடலாம். செல்வா ட்ராஃபி 2026 உங்களுக்கு வந்து நிறைய தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்லாம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன நம்ம நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்லா விளையாடணும். விக்கெட் வந்து ஹார்ட்ரிக் விக்கெட், ஹார்ட்ரிக் 4, ஹார்ட்ரிக் 6, அப்புறம் இண்டிவிஜுவல் 50 அதுக்கு தந்துடலாமா ப்ரோ? இண்டிவிஜுவல் செஞ்சுரி ஏதாவது இல்லை வாய்ப்பெலாம் இருக்குல்ல. இங்கே விளையாடி இருக்கான் சாமி வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கான் எனக்கு இந்த கிரவுண்டில். 21 பாலோ 23 பால்ஸோ கருணையே இல்லாத ஒரு இன்னிங்ஸ் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக இருக்குது. இந்த பால் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு எனர்ஜி. பட் ஒயிட் சிக்னல் தான் வந்திருக்கு அம்பையர் கிட்டேருந்து. ஓவர் ஸ்டெப்பிங்க்கு வந்து ஃப்ரீ ஹிட் இருக்கிறதா ஜாண்டி? ஓவர் ஸ்டெப்பிங் மட்டும் உண்டு. ஓகே ஓகே. ஆஃப் ஸ்டம்ப் 100. நைஸ்லி போல் பா. இது ஒரு புது டாஸ்காக இருக்குப்பா. நான் இதை வந்து வெல்கம் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலிங் சைடுக்கு ஆஃப் ஸ்டம்பில் வந்து நீங்கள் விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய், மிடில் ஸ்டம்ப்பு 200 ரூபாய், தேர்ட் ஸ்டம்ப் அதாவது லெக் ஸ்டம்ப்ஸில் வந்து நீங்கள் விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய். இது புதுசாக இருக்குது. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கப்புறம். ஆனால் 6 அடித்தா எவ்வளோ தருவீங்கன்னு கேட்கவே இல்லையே. 6 அடித்தா என்ன தருவீங்க அப்படின்னா வெற்றி பரிசு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செல்வந்தர்களும் வந்து இன்னும் முன் வரலப்பா. போலிங் சைடுக்கு மட்டும் தான் நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்குமே தெரியுது. பேட்டிங் சைடு வந்து யாருமே இல்லாத நான் வருத்தம் அடைகிறேன். நான் நம்ம கமெண்ட் செக்ஷன் போனால் தெரியும். ஆஃப்லியாடா கமெண்ட் செக்ஷன் இருக்கா? ஓப்பன்ல இருக்கு. ஸோ பஞ்ச் உள்ள போய் விழுந்துதா? எஸ், உள்ளதான் விழுந்திருக்கு. 4 runs. ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் நோ லாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ டீம் வெற்றிக்கான ரன்ஸ் வந்து ஈஸியாக மாற்றிருக்காங்க. ஜெகன் சிசி ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன். முதல்ல பரபரப்பாக இருந்தாங்க, இப்போ எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மோடு போயிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஃபோனை வச்சு சீரியஸாக.
எங்கே போனாலும் ப்ரெஷராக இருக்குது. அதனால தான் கிரவுண்டு பக்கம் வந்துடுது. ஆனால் இங்கேயும் ப்ரெஷர் ஆகும். அந்த ப்ரெஷர் எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், அது பிரச்சனையே இல்லை. ஒயிட் சிக்னல். ஜஸ்ட் 8 runs அவை. 2 நல்ல ஃபோர்ஸ். ஒரு 2 பாலில் கூட ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் பேட்டிங் சைடால். ஸோ அந்தளவுக்கு நம்பர்ஸாக மாறிடுச்சு. ஆஃபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒயிட் சிக்னல்ஸ். ஒரு ஷாட் மேட்சை வந்து டை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு. MCC won the toss, choose to bowl first. இந்த சேசிங்கில் என்ன இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தான் டிசிஷன் எடுக்கிறாங்க, சேசிங்கே பண்ணுறலாமா அப்படின்ட்டு. ஜஸ்ட் 1 shot அவை, 6 runs தான் தேவை. ஆஃபர் கொடுத்த செல்வந்தர்கள்லாம் ஆஃப் ஆகி வெளில போயிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு ஸ்டெம்பில் ஒரு சவுண்ட் கேட்குது, ஃபர்ஸ்ட் விக்கெட் வருது, அது போல் மூலிமா வருது அப்படின்னா ஆஃபர் உண்டு. ஸோ டீம் அடுத்து விளையாடக்கூடிய டீம் வித்தவுட் டிலே உடனே உள்ளே வந்துருங்க. ரன் 3 ரன் ஆச்சாவே போதும். ஏன்னா வின்னிங் ஷாட் 6 அப்படின்றது ஃபேவரட் ஆகும், அதனால் அப்படி சொல்ல வந்தேன். ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே 3 ரன் குறைஞ்சிருக்குப்பா. Overthrow அப்படின்ற முடிய 2 run. So scores are levels, just only 1 run. So அது ஒரு நல்ல ஷாட், பிக் ஷாட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு பிடிச்சாலும் 3 ரன் தான். ஸோ அதனால் இந்த கான்டெஸ்ட்டில் டீம் ஜெகன் சிசி ரொம்ப கம்ஃபர்டான வெற்றி, 10 wickets in ஹேண்டோட வின் பண்ணியிருக்காங்க. 50 runs பார்ட்னர்ஷிப்பும் பதிவு பண்ணியிருக்காங்க. அருமையான